சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கலவையான விமர்சனங்கள பெற்றாலுமே, வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சது. படத்துடைய பட்ஜெட் என்னமோ 350 கோடி தான். ஆனா படத்துடைய வசூல் 750 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணுச்சு. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவுல வசூலான படங்கள்ல இந்த திரைப்படம் தான் அதிக வசூல் அப்படின்ற சாதனைய படைத்தது. ஆனா மற்றொரு சாதனையான 1000 கோடி வசூல் அப்படின்ற சாதனைய படைக்க தவறியது அப்படின்றதையுமே நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய மற்றும் ஒரு திரைப்படமான ஜெயிலர் 2 படம் பற்றி முக்கிய அறிவிப்பு ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சாம். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாருடைய காட்சிகள் அனைத்துமே முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. சமீபத்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலை சென்றிருந்தார். அங்கே அவருடைய பாலியல் நண்பர்களையும் ஒரு சில சித்தர்களையுமே சந்தித்திருந்தார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் நடித்துள்ள ஜெயிலர் 2 படம் பற்றி முக்கிய அறிவிப்பு ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய முதல் பாடல் தானாம் அது. இந்த படத்துடைய முதல் பாடல தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. சோ அதற்கான அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பே ஒரு சூப்பரான ப்ரோமோவுடன் வெளியாக இருக்கா. சோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டை தலைவர் ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.